அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். ஸோ வேற என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இரண்டாம் சந்திரகுப்தர்ல அந்த நவரத்தினங்கள் என்ற அந்த 9 அறிஞர்களை கொண்டு அந்த ஒரு துறை வச்சிருப்பார். இதுதான் நவரத்தினங்கள். ஸோ நம்ம பின்னாடியும் பார்ப்போம். அஷ்டதி கஜம், அஷ்டபிரதான், ஸோ நவரத்தினங்கள் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நவரத்தினங்கள் இல்லைங்க 9 அறிஞர்கள், அஷ்ட என்ற வார்த்தைக்கு 8 என்ற பொருள். அந்த அஷ்டபிரதான் அப்படின்னு பார்த்தோம்னா அதுல வந்து பிரதான் 8 பேருமே பிரதம அமைச்சர்கள், கேபினட் குழு மாதிரி இருப்பாங்க. அஷ்டதி கஜங்கள் 8 பேருமே இலக்கிய அறிஞர்கள். ஆனா அங்க இல்லாத சிறப்பு இங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு நீங்க நவரத்தினங்கள்ல 9 அறிஞர்கள் தான். ஆனா அந்த 9 பேருமே வெவ்வேறு துறையை சார்ந்தவர்கள் பார்க்க போறோம். அதுல முக்கியமானது ஆல்ரெடி பார்த்தோம், இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் என்று சொல்லக்கூடிய சொல்லுங்க காளிதாசர் இல்லையா, இப்படியா இருங்க சமஸ்கிருத புலவர் பார்த்தோம். நாடக நூல்கள் சாகுந்தலம், மாளவிகாக்கணம் இதெல்லாம் பார்த்தோம். அப்போ இவர் தான் முதன்மையானவராக இருக்காரு அந்த 9 அறிஞர்களே. ரெண்டாவது அரிசேனர் என்னங்க முதல்ல அந்த சமுத்திரகுப்தரோட அந்த படைகளுக்கெல்லாம் இவர் தான் படைத்தளபதி. பின்னாளில் என்ன ஆகப்படாருன்னா சமஸ்கிருத புலவரா மாறி அந்த அசோகர் கல்வெட்டு அந்த சமுத்திரகுப்தரை போற்றி 33 வரிகள் தேவனார் இடத்துல கொடுத்தவர் இந்த அரிசேனர். ஸோ இவரும் இதுங்க அந்த நவரத்தினத்துல 2வது முக்கியமான ஆண்மையா இருப்பார். மூன்றாவதா அமரசிம்மர். ஸோ அமரசிம்மர் என்ன அகராதி எழுதுவர். அகராதி எழுதக்கூடிய நிபுணர் இருப்பாரு. ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அமரசிம்மர் முதல் எழுத்தும் இங்க என்ன இருக்கு, ஆ இருக்கு. இங்க என்னது நமக்கு ஆ என்ற வார்த்தை இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக வச்சுக்கலாம். இது நமக்கு காளிதாசர்னா சமஸ்கிருத உழவர், அரிசனர் ஆல்ரெடி பார்த்துட்டோம். அப்போ நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க இங்க வந்துதான் அகராதி நிபுணர். இல்லை என்ன பண்ணலாம், அகராதினா லெக்ஸோகிராபி மாதிரி இருக்கும். அது அவ்வளோ சீக்கிரத்துல எனக்கு படிக்க முடியாது. உட்கார்ந்து அமர்ந்து படிச்சாதான் நமக்கு அது மனசுல பதிக்கும். ஸோ அமரசிம்மர் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும். அடுத்து தன்வந்திரி யாருன்னா டாக்டர், மருத்துவர். ஸோ நம்ம நிறைய இடங்கள்ல பார்க்க முடியும்னா தன்வந்திரி மஹால், நிறைய ஆயுர்வேத அந்த அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் மருத்துவங்கள்லாம் காணப்படும். ஸோ அப்போ தன்வந்திரி மஹால்னா டாக்டர் நினைச்சணும். அடுத்து காகபாகனர் யார் அப்படின்னா ஜோதிடர். ஸோ நிறைய இந்த சடங்கு சம்பிரதாயம் செய்யணுங்க அந்த ஜோதி. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீடியோ வச்சுலாம் காகம் இல்லையா, நம்ம ரோட்ல நடந்து போயிட்டு இருப்போம், காகம் திடீர்னு தலைமலை உட்காந்துரும். அப்படின்னு உடனே இங்க கெட்ட சலமா நினைச்சு நீங்க ஜோசியம் பார்த்துன்னு ஏதாவது இதுங்க நமக்கு பரிகாரம் இருக்கா அப்படின்ட்டு நம்ம கேட்போம். அப்போ என்ன ஞாபகம் வச்சுலாம், காகம்னா இங்க நமக்கு ஜோதியம் சார்ந்த விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து சங்கு அப்படின்னா ஆர்கிடெக்சர், இது ஆஸ்ட்ராலஜர், இது என்னங்க மெடிஷியன்ஸ், இது லெக்ஸோகிராபி, இது கமாண்டர், அந்த சான்ஸ்கிரிட் பாயிண்ட் பார்ப்போம். அப்போ சங்கு அப்படின்னு யாரு பார்த்தோன்னா கட்டிடக்கலை நிபுணர், ஆர்கிடெக்சர். இதுக்கூட ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம சங்குன்னு படிக்காம நம்ம நன்கு, அது அப்படின்னா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டிடம், நம்ம ஒரு பில்டிங் கட்டுறோம் அப்படின்னா அதுக்கு அடித்தளம் ரொம்ப முக்கியம். அப்போ அடித்தளம் எப்படி இருக்கணும், ரொம்ப நன்கு இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் இல்லையா. நன்கு இல்லை அப்படின்னா நமக்கு கட்டிடம் இல்லை அப்படின்னா அது இடிஞ்ச வாய்ப்பு இருக்கும். அப்போ நீங்க சங்குனா நீங்க நன்குன்னு படிச்சிடும். எது அப்படின்னா கட்டிடம் கட்டு அந்த அடித்தளமானது. அடுத்து வராகமிக்கிறன்னா வானியல் அறிஞர். ஸோ இதை நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும். பெரும்பாலும் அப்படின்னா நமக்கு வராகனா வானியல். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் மழை வருமா வராதா அந்த காலத்துல என்ன சொன்னாங்க, வானத்தை பார்த்து மழை வருமா இல்ல வராதா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். வராக வருமா வராதா. இந்த வராகமிக்கிற ரொம்ப முக்கியமான ஆண்மை. ஏன் அப்படின்னா குப்தர் காலத்துல பார்த்தோம் நிறைய என்னதுன்னு கேட்டீங்கன்னா அந்த பெண்களுக்கு எதிரான அந்த கொடுமைகள் நடக்குன்றதை பார்த்தோம். குழந்தை திருமணம், அப்புறம் அவங்களுக்கு எந்த சொத்துரிமை கொடுக்கப்படாது, உடன்கட்டை ஏறும் பழக்கம் இருக்குன்றத. அப்பயே இந்த குப்தர் காலத்திலேயே இந்த பெண்களுக்கு எதிராக அப்படின்னா குரல் கொடுத்த ஒரு அறிஞர் யாருன்னு பார்த்தா அந்த வராகமிக்கிற, அதாவது அந்த குப்தர் காலத்தை பெரியார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ என்ன பார்க்கணும் நம்ம, அடுத்ததான் வராட்சி. அடுத்ததான் இருங்க வராட்சியார் அப்படின்னா இலக்கண ஆசிரியர். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஷார்ட்டா என்னன்னா பெரும்பாலும் இலக்கணம் இங்க வராது, அவ்வளோ கஷ்டமானதா இருக்கும். பட் இலக்கணம் வராட்சியும் நம்ம வர வச்சு தான் ஆகணும், அப்பதான் தேர்வில் வெற்றி பெற முடியும் அப்படின்றது எனக்கு. ஏன்னா ஸ்கோரிங் ஏரியா இப்போ இங்கே இலக்கணத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. ஸோ அப்போ இலக்கண ஆசிரியர் அப்படின்னா வராட்சி ஞாபகம் வச்சுக்கலாம்.
ஸோ இது விட்டல் பட்டர் எல்லாம் படிச்சிருப்போம். விட்டல் பட்டர்னா மாய வித்தைக்காரர். அது கையில என்ன பொருள் இருக்கும் கீழே விட்டுட்டா அங்கே மாயமா மறைஞ்சு போயிடும். ஸோ விட்டல் பட்டர்னா மாய வித்தைக்காரர். மீண்டும் ஒரு முறை பார்த்துருவோம். காளிதாசர்னா சமஸ்கிருத புலவர். அரிசேனர் படைத்தளபதி, பின்னால் சமஸ்கிருத புலவர். அமரசிம்மர்னா அகராதி எழுதக்கூடியவர். தன்வந்திரி மஹால்னா டாக்டர். காகம் இல்லையா அப்படின்னு ஜோதிட கலைஞர். சங்குனா நம்ம பார்த்தோம் நன்கு அப்படின்ற நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கட்டிடம் கட்ட அடித்தளம் போடப்படுது. வராகம்னா வானியில பார்த்து என்ன மழை வராது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இலக்கணம் வராச்சும் நம்ம படிச்சு தான் ஆகணும், கட்டாயத்தில் இருக்கும். ஸோ அப்போ கடைசியா விட்டல் பட்டர் அப்படின்னா நமக்கு மாய வித்தைக்காரர். ஸோ இந்த 9 பேருமே தேர்வு நோக்கில் விட அப்படியே பொறுத்துக்க சொல்லி 4 பேர் கொடுத்தீங்க இந்த பக்கம் மாத்தி கேட்பாங்க. ஸோ நம்ம முக்கியமான கொஸ்டின்ஸ். ஸோ இதெல்லாம் 2ஆம் சந்திரகுப்தரை சார்ந்து பார்ப்போம். இந்த கலை, இலக்கியம், களம், இலக்கியம் மற்றும் அறிவியல் ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கிய அந்த 9 பேரை கொண்டு நவரத்தினங்கள் இவரது அவையை அலங்கரித்தனர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதோட 2ஆம் சந்திரகுப்தர் தகவல் முக்கியமான நிறைய டேட்டாஸ் இருக்கும். அடுத்தது அவருடைய மகனான முதலாம் குமாரகுப்தர். ஸோ இவருடைய காலம் பாருங்க 415 to 455. இவருமே என்னதுங்க நமக்கு 45 வருஷம் ஆட்சி பண்ணியிருப்பாரு. ஸோ எல்லாமே மேக்சிமம் 45 வருஷம், 40 வருஷம், 39 வருஷம்ன்றத பார்ப்போம். ஸோ இவரோட காலத்தை முக்கியமாக என்ன பார்க்கணும், இவரோட காலத்தில் புதிய படையெடுப்புகள்லாம் எதுவுமே பெருசாக மேற்கொள்ளலை. ஏன்னா நிறைய பகுதியில் வச்சு இருக்கிறதே என்ன அப்படின்னா அவங்கள இங்கே கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்போ புதிய படைப்பு இல்லை. ஆனாலும் சில கிளர்ச்சிகள் வந்திருக்கும். அந்த கிளர்ச்சிகளை என்னடினா இவங்க அடக்கியிருப்பாங்க. குறிப்பாக இவர் போகாம தன்னுடைய இளவரசன் இவருடைய மகனான அந்த ஸ்கந்தகுப்தர் அமைச்சுட்டு இருப்பாரு. ஸோ இருப்பினும் நர்மதை ஆற்றங்கரையில் புஷ்யமித்திரர்கள் படையெடுப்பை எதிர்கொண்டார். இதன் வெற்றி நினைவாக என்னதுங்க இவர் அஸ்வமேத யாகத்தை நடத்தியிருப்பார். முதலே பார்த்தோம், குப்த பேரரசிலே 2 அரசர்கள் தான் அஸ்வமேத யாகத்தை நடத்தினார். அது குதிரை பலியிடக்கூடிய அந்த யாகத்தை நடத்திய 2 குப்தரசர்கள் 2 பேர். ஒருத்தர் சமுத்திரகுப்தர் இப்பதான் பார்த்தோம் நம்ம. 2வது பார்த்தீங்கன்னா நம்ம குமாரகுப்தர். முதலாம் குமாரகுப்தர் அப்படின்ற நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது முக்கியமானது. ஏற்கனவே சமுத்திரகுப்தர் அவர் என்னெல்லாம் பண்ணாரோ இது மேக்சிமம் பண்ணியிருப்பார். அவரே அஸ்வமேத யாகம் நடத்தினார், இவரும் அஸ்வமேத யாகம் நடத்துறார். அவர் 8 வகையான தங்க நாணயம், இவர் 5 வகையான தங்க நாணயம். ஆனால் இவரும் வெளிநாடு வென்றுப்பாரு. குப்த அரசுலேயே அதிகமா அந்த சில்வர் காயின்ஸ் இவ தான் ப்ரொடியூஸ் பண்ணிடுறதா குறிப்புகள் காணப்படுது. ஸோ அப்போ 5 வகை தங்க நாணயத்தை வெளியிட்டிருப்பாரு. அப்புறம் குமாரகுப்தர் அப்படின்னாலே டிஎன்பிசி அதிகமாக கேட்கிற கொஸ்டின்ஸ், நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர். புகழ்பெற்ற என்னதுங்க அந்த பௌத்த கல்வி நிலவன நாலந்தா அக்ஷான சின்ன சின்ன கட்டிடங்கள் காணப்படும். அது எல்லாத்தையும் என்னதுங்க மிகவும் பெரிய கட்டுமானமாக்கி ஒரு கல்வி நிலையமா அதை கொண்டு வந்தார். யார் அப்படின்னா குமாரகுப்தர் தான். பின்னாடி நம்ம டீட்டெயிலாகவே நாலந்தா பல்கலைக்கழகத்தை பார்க்கலாம். ஸோ அப்போ நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் குமாரகுப்தர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். குறிப்பாக இவருடைய பட்டங்கள் பார்த்தோம். மகேந்திர ஆதித்யா என்ற இவருடைய பட்டம், மகேந்திர ஆதித்யா. அடுத்து இது முக்கியமானது, சக்கராதித்யார் என்று அழைக்கப்படுவோர் யார் அப்படின்னா அது முதலாம் குமாரகுப்தர். ஸோ இந்த 2 பட்டமும் முக்கியமானது. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கார்த்திகேயன். சமுத்திரகுப்தர் விஷ்ணு என்ற கடலை வழிபட்டிருப்பார், விஷ்ணு பக்தர். ஆனால் விஷ்ணு கோமணியை வென்றிருப்பார் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும். இங்கே என்னதுங்க குமாரகுப்தர் கார்த்திகேயன் என்ற கடலை வழிபட்டிருப்பார். ஸோ இதில் தான் நமக்கு என்னங்க குமாரகுப்தர்னா நமக்கு இந்த கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்தா போதுமானது. குறிப்பாக நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இந்த நாலந்தா பல்கலைக்கழகம். அடுத்து மீண்டும் அஸ்வமேத யாகத்தை நடத்தியவர் யார் அப்படின்னா நமக்கு குமாரகுப்தர். இந்த பட்டம் முக்கியம், சக்கராதித்யன் அப்புறம் கார்த்திகேயன் என்ற கடவுளை வழிபட்டவர் இவர் என்று நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது நம்ம குமாரகுப்தர் அடுத்து பார்க்க வேண்டியது அவருடைய மகனான ஸ்கந்தகுப்தர். 455 தான் இவர் என்னதுங்க ஆட்சி வர்றாரு. கிட்டத்தட்ட 12 வருஷம் இவர் என்ன அப்படின்னா ஆட்சி பண்றாரு. ஸோ இவருமே தலைநகரத்தை மாத்திரதா குறிப்புகள் காணப்படுது. ஏற்கனவே முதல் தலைநகரம் எங்க பார்த்தோன்னா பாடலிபுத்திரத்துல பார்த்திருப்போம். அங்கிருந்து எதிர மாத்தினாரு, உஜ்ஜயினிக்கு மாற்றியவர். 2ஆம் தலைநகரை பார்த்தோம். இங்கிருந்து மறுபடியும் நமக்கு அயோத்திக்கு மாத்துறாரு. உத்தரப்பிரதேச அயோத்திக்கு மாற்றியவர் யாருன்னா நமக்கு ஸ்கந்தகுப்தர் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஸ்கந்தகுப்தர்னா அந்த முக்கியமான ஒரு கீவேர்டு என்ன அப்படின்னா ஹீனர் படையெடுப்பை எதிர்கொண்ட முதல் குப்த அரசர் யார் அப்படின்னா நமக்கு என்னதுங்கன்னா ஸ்கந்தகுப்தர் வேணும். அது பார்த்தோம் குமாரகுப்தர் காலத்திலே உள்ள வந்திருப்பாங்க. ஆனால் இவர் தான் போய் நடுங்க அதை எதிர்கொண்டு ஃபேஸ் பண்ணி டிவில ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. ஹீனர் படையெடுப்பை ஸ்கந்தகுப்தர் முதலில் வெற்றி கொள்ளவில்லை, தோற்கடிக்கப்பட்டார் அப்படின்னும் இல்லை. முதல்ல என்னதுங்க ஹீனர்ல படையெடுப்பை இவர் முறியடிச்சிருப்பார். ஸோ பின்னாடி அவங்க இங்கே மீண்டும் பலமாக்கி உள்ள வரும்போது தான் அவங்க குப்தர்களை தோற்கடிச்சு இந்தியாவில் அவங்க கொஞ்ச நாள் ரூல் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம அதை பார்ப்போம்.
அப்போ ஏற்கனவே பார்த்தோம் புஷ்யமித்திர படையெடுப்புக்கு தலைமை தாங்கி போயிருப்பாரு மற்றும் இந்த ஹீனர் படையெடுப்பு. அப்ப இந்த 2 படையெடுப்புலையும் இங்க வெற்றி பெற்ற நினைவால அவரால் நிறுவப்பட்ட அந்த கல்வெட்டு தூண் தான் நமக்கு வந்து இங்க பிதாரி கல்வெட்டு தூண். தொடக்கத்தை சொல்லியிருக்கும் பிதாரி கல்வெட்டு தூண்றது. அடுத்து ஏற்கனவே இங்க இருக்கும் சுதர்சனா ஏரி இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா குஜராத் பகுதியில கிர்னார் மலைன்னு இருக்கும். கிர்னார் மலை, இந்த மலையின் பக்கத்துல ஒரு சுதர்சனா ஏரி, சந்திரகுப்த மௌரியர் காலத்திலேயே உருவாக்கப்பட்டது. அந்த ஏரியை என்ன அப்படின்னா அந்த நீர் பாசனத்துக்காக என்ன பண்ணிருப்பாங்க, இவர் வந்து புனரமைச்சு புத்துயிர் கொடுத்துருப்பார். அப்போ சுதர்சன ஏரி புனரமைத்த குப்த அரசர் யாருன்னா நமக்கு வந்து ஸ்கந்தகுப்தர் தெரிஞ்சுக்கணும். இவருக்கு அடுத்து டைரக்டா யார் ஆட்சிக்கு வரேன்னா நமக்கு வந்து பாலாதித்யர் வந்துடல. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா பின்னாடி இவருடைய மகனா புருகுப்தர். ஸோ இவருக்கு அடுத்து ஆட்சி வர்றாங்க 2ஆம் குமாரகுப்தர், அடுத்ததா புத்தகுப்தர். நம்ம முதல்லயே இந்த கல்வெட்டு சான்றில் பார்த்துருப்போம் தாமோதர் செப்பேடு, அடுத்து பார்த்தீங்கன்னா பகார்பூர் செப்பேடு. ஸோ இந்த ரெண்டுமே இந்த புத்தகுப்தரோட அந்த செப்பேடுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த 3 பேரும் ஆட்சி வராங்க. கொஞ்சம் வருஷம் தான் ஆட்சி பண்ணுவாங்க, பெருசா இங்கே எதுவும் ப்ளே பண்ணலை. ஸோ அதனால நம்ம இவங்களை ஜஸ்ட் ஊர்ல டிஎன்பிஎஸ்சி தேர்வில் இது இந்த மாதிரி புருகுப்தர் புத்தகுப்தர் உள்ள பொறுத்திக்கு என்ன வரிசைப்படுத்துக கொஸ்டின்ஸ் கேட்டால் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டா போதும். அடுத்ததா யார் வரா, பாலாதித்யார். யாரு, புத்தகுப்தர் அடுத்து பாலாதித்யார். 495 to 530 வரைக்கும் அவர் ஆட்சியில் பண்றாரு. ஸோ இது கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதாவது முதலாம் நரசிம்ம குப்தர் என்ற பெயரில் அரியணை ஏறியவர் யார் அப்படின்னா பாலாதித்யார். அரியணை ஏறிய பெயர் முதல் நரசிம்ம குப்தர், பட் அவரோட பேர் இங்க பாலாதித்யார். ஸோ நம்ம என்ன அப்படின்னா குப்த வம்சத்தின் கடைசி அரசர் யார் அப்படின்னா கடைசி பேரரசர், அங்கீகரிக்கப்பட்ட கடைசி பேரரசர் யாருன்னா அதுக்கு நமக்கு பாலாதித்யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த குறிப்பா அந்த ஹீனர்கள் உள்ள வந்திருப்பாங்கன்றத பார்த்தோம். அந்த ஹீனர்களுக்கு இவர் கப்பம் கட்டியிருப்பார். மிகிரகுலருக்கு கப்பம் கட்டிய குப்த அரசர் யாருன்னா நமக்கு என்னங்க இந்த பாலாதித்யார். ஸோ இந்த மிகிரகுலர் யார் அப்படின்னா இந்த ஹீனர்கள் உள்ள வருவாங்க. ஸோ இங்கிருந்து வரக்கூடிய அந்த ஹீனர்கள், அந்த ஹீனர்கள் இங்க ஒரு நாடோடி பழங்குடி மக்கள் தான். அங்கே குறிப்பா அங்கிருந்து அந்த ரோமாபுரி மற்றும் அந்த கான்ஸ்டாண்டினோபிள் அந்த பகுதி ஒரு அச்சத்திலேயே வச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஹீனரோட தலைவர் தான் யாருன்னு பார்த்தா அடில்லா. ஹீனரோட தலைவர் அடில்லா. இந்த அடில்லாவோட அந்த மகன் தான் தோரமானர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தோரமானர். இந்த தோரமானரின் அந்த மகன் தான் மிகிரகுலர். இந்த மிகிரகுலருக்கு தான் இந்த பாலாதித்யார் கப்பம் கட்டியிருக்கிறதா நம்ம படிச்சிருப்போம். ஸோ அப்போ கப்பம் கட்டிருப்பாங்க. ஆனால் இந்த மிகிரகுலர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பௌத்தத்தை ரொம்ப இழிவா பேசியிருப்பவும் அந்த அதெல்லாம் கப்பம் கட்டுதை நிறுத்தி விட்டாகும், அதெல்லாம் மறுபடியும் சண்டை வந்து இவங்க வின் பண்ணியிருப்பாவும் இங்க குறிப்புகள் இருக்கும். அப்போ இந்த மிகிரகுலர் தான் இங்க ரூல் பண்ணிட்டு இருப்பா. அப்போ குப்த வம்சத்துல அந்த ஆட்சியில் வந்து குறுக்கிட்டே வருது, ரொம்ப கம்மியாயிருச்சு வச்சு. ஸோ அப்போ பின்னாடி யார் வர கடைசியா விஷ்ணுகுப்தர் தான் இங்க ஒரு 10 வருஷம் என்னையே சொல்லியிருந்தோம். இந்த விஷ்ணுகுப்தர் இங்க ஒரு அரசராக கூட பெரிய இங்க சோபிக்க முடியல, ஒரு நாடோடி வாழ்க்கையா வாழ்ந்து இங்க அந்த குப்த வம்சத்தை முடிச்சது யார் அப்படின்னா இந்த விஷ்ணுகுப்தர் தான். குப்த வம்சத்தின் கடைசி அரசர் அப்படின்னா இந்த விஷ்ணுகுப்தர். குறிப்பா ஹீனர் படையெடுப்பை பற்றி குறிப்பிடக்கூடிய அந்த சீன பயணி யாருன்னா யுவான்சுவாங். இவர் தான் அந்த ஹீனர் படையெடுப்பு இந்தியாவுக்கு வந்து குறிப்பா அந்த குப்த அரசு வீழ்ச்சிக்கே முக்கியமான காரணம் இந்த ஹீனர் படையெடுப்பு தான் அப்படின்றது யுவான்சுவாங் நமக்கு குறிப்பிடுறாரு. அப்ப இந்த மிகிரகுலர் வந்து இந்தியா விட்டு போகவே இல்லைன்னா ஆமா போயிருப்பாங்க. ஸோ பாருங்க, இந்த மத்திய ஆசியா வழியாக இந்தியாவுக்கு வந்தனர். தனக்குத்தானே அரசராக முடிச்சு விட்டு கொண்டவர் யாருன்னா இந்த தோரமாடர். நான் தான் ஹீனர்கள் தலைவன் அப்படின்னு இவரே அரசு எடுத்திருப்பாரு. இவர் இறந்துருவார். அப்புறம் இவரே இறந்துறார். இவருக்கு அப்புறம் மிகிரகுலர். இந்த மிகிரகுலரை இந்த இங்க இருந்த அந்த பகுதி தான் மாலவா பீடபூமி, மாலவா அரசர். அந்த மாலவாவை ஆட்சி செய்த யசோதர்மன் என்ற அரசர் இந்த மிகிரகுலருக்கு இங்க சண்டையிட்டு என்ன அப்படின்னா மீண்டும் இந்த மிகிரகுலரை இங்க விரட்டி அடிச்சிருவார். இந்தியாவிலிருந்து விரட்டி அடித்தவர்னா நமக்கு இந்த யசோதர்மன், மாலவத்தை ஆட்சி செய்த யசோதர்மன். அப்போ நமக்கு என்ன ஒரு கொஸ்டின்ஸ், ஈனர்கள் அங்க மத்திய ஆசிய பகுதியில் 2 வகை ஈனர்கள் இருப்பாங்க. ஒன்று கருப்பு இனர்கள், இன்னொரு இனர்கள் வெள்ளை இனர்கள். ஸோ அப்போ கொஸ்டின்ஸ்க்கு இவரோட மாத்தி கேட்கிறாங்க. இந்தியாவுக்கு வந்து இந்தியாவை குப்த அரசை வீழ்த்திய அந்த ஈனர்கள் வெள்ளை ஈனர்களா அல்லது கருப்பு இனர்களா? வெள்ளை இனர்கள் தான். ஸோ யார் வந்தா என்னங்க இந்தியா ஈஸியா அந்த டக்குனு நீங்களே ஆங்கிலேயருக்கு 400 வருஷம் ஆட்சி பண்ணாங்க. அப்போ இந்தியா ஆங்கிலேயர்கிட்ட ஏன்னா அவங்க வெள்ளை. அப்போ யார் வந்து ஆட்சி அடிமைப்படுவானோ அவங்க தான் இங்க இந்தியாவை உள்ள வந்திருப்பாங்கன்னா நமக்கு என்னங்க வெள்ளையினர் தான் வந்து இது பண்ணியிருப்பாங்க. சரி, நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்தோம் அந்த பாலாதித்யர். ஸோ இவர் தான் கிபி 495 என்ன அப்படின்னா இந்த ஆட்சிக்கு வராரு.
ஸோ இவர் வந்து எந்த பேர்ல அரியணை ஏறான்னு பார்த்தீங்கன்னா முதலாம் நரசிம்மகுப்தர் என்ற பேர்ல தான் இவர் அரியணை ஏறாரு. ஸோ குப்த வம்சத்தின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அந்த பேரரசர் யார் அப்படின்னு பார்த்தா இந்த முதலாம் நரசிம்மகுப்தர்ன்ற இவர் வந்து இந்த விக்கிரகுலர் கட்டம் கட்டியிருப்பார். இந்த விக்கிரகுலர் யார் அப்படின்னு பார்த்தா நம்ம அப்படியே பார்த்துரும். இந்தியாவுக்கு வந்து குறிப்பா அந்த குப்த பேரரசு அந்த வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம் இந்த ஹீனர் படையெடுப்பு. இந்த ஹீனர்லயே அங்க 2 வகையான ஹீனர்கள் இருப்பாங்க. ஒன்னு பார்த்தா அப்படின்னா வெள்ளை ஹீனர்கள், இன்னொன்னு பார்த்தீங்கன்னா கருப்பினர்கள். இல்ல இந்தியாவின் மீது படையெடுத்து வந்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா நமக்கு இந்த வெள்ளையினர்கள். இந்தியாவின் யாரு வந்து இந்த வெள்ளைய வந்தாலும் ஈஸியா அவங்க வந்து அடிமையிடுவாங்க. அப்ப இந்த வெள்ளையினர் தான் இந்தியாவின் படையெடுத்து வராங்க. எந்த பகுதியிலையும் இவங்க ஒரு நாடோடி போலனுடைய மக்கள் தான் இருப்பாங்க. கால்நடை மேய்ச்சல் அந்த நாடோடி போலன் அவங்க அங்க இருக்கக்கூடிய குறிப்பா இந்த ரோமாபுரி அந்த கான்ஸ்டான்டினோபிள் பகுதியிலிருந்து நமக்கு அச்சத்தை உருவாக்கி இருப்பாங்க. இவங்க இந்தியாவில இருந்து படையெடுத்து இந்தியாவை ஆட்சி பண்ணிட்டு வராங்க. ஸோ அப்போ அவருடைய தலைவராக இருந்தது பார்த்தோம் அப்படின்னா அட்டில்லா. இந்த அட்டில்லா இதுதான் அந்த ஹீனர்களின் தலைவர் அட்டில்லா. இந்த அட்டில்லாவோட பின்னாடி வந்ததான் பார்த்தீங்கன்னா தோரமானர். இவருடைய மகன் தோரமானர். இந்த தோரமானரின் மகன் தான் மிகிரகுலர். இந்த மிகிரகுலருக்கு தான் இந்த பாலாதித்யார் கப்பம் கட்டி வந்தார். அவரும் சிறிய ஒரு அரசரா மாறி இருப்பாரு. ஆனாலும் இந்த மிகிரகுலர் வந்து பௌத்தத்தை ரொம்ப இகழ்வா பேசுறதால அந்த மிகிரகுலருக்கு கப்பம் கட்டுவதை பாலாதித்யார் நிறுத்திடுவாரு. ஸோ பின்னாடி நீங்க இந்த போர்ல இருந்து வெற்றி பெற்றாலும் கூட ஆனாலும் இந்த பாலாதித்யார் ஒரு மிக சிறிய அரசா இருந்து அது மறைஞ்சு போயிடுவாரு. ஸோ அதுக்கு அடுத்து பின்னாடி வரக்கூடியதான் அந்த கடைசி அரசரான விஷ்ணுகுப்தர். குப்த வம்சத்தின் கடைசி அரசர். ஒரு 10 வருஷம் தான் இருப்பார். அப்போ இந்த ஹீனர் படையெடுப்பை பற்றி நமக்கு சொல்லக்கூடிய அந்த சீன பையனுடைய தகவல் பார்த்தீங்கன்னா நமக்கு யுவான்சுவாங். இதுதான் இந்தியாவில் வந்து இந்த ஹீனர்கள் வந்து படையெடுத்து வந்து குப்த வம்சத்தின் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமா இருந்துச்சு நமக்கு சொன்னது யாருன்னா ஹீனர் இந்த படையெடுப்பு கூடி போகக்கூடிய அந்த சீன பையனை யுவான்சுவாங் சொல்லிக்கிறாரு. அப்போ இந்த வந்து இந்த மிகிரகுலர் வந்து இந்தியாவை விட்டு போகவே இல்லையா அந்த ஹீனர்கள் இல்லைன்னா நிச்சயமா அவங்க போயிட்டாங்க. அப்போ இந்த மாலவா பீடபூமியை கூடி இந்த மாலவா பகுதியை ஆட்சி செய்த யசோதர்மன் அரசர் அவர் வந்து இந்த ஹீனர்களோட சண்டையிட்டு அவர் மீண்டும் அங்கேயே விரட்டி அடிச்சிருப்பார். ஸோ அப்போ அந்த யசோதர்மன் நமக்கு முக்கியமான தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ இதுதான் அப்படின்னா நமக்கு இந்த குப்த வம்சம் இந்த அரசோட வடிவில். ஸோ யார் யாரை பார்த்தோம் நம்ம முதல்ல ஸ்ரீகுப்தர் குப்த வம்சத்தை தோற்றுவித்தவர். அடுத்ததா மகாராஜா என்ற பட்டத்தை சூட்டி கொண்டாட பார்த்தோம். அவருடைய மகன் கதோத்கச்சர் அந்த மகதம் என்ற பகுதியை கைப்பற்றியவர் அப்படின்றத பார்த்தோம். ஸோ குப்த சகாப்தத்தை தோற்றுவித்தவர் பார்த்தீங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர் அப்படின்னு பார்த்தோம். அரசை பேரரசா மாற்றியவர். குறிப்பா அந்த திருமண உறவினராக பார்த்தோம். மகாராஜாதி ராஜா என்ற பட்டத்தையும் அவர் தான் சூட்டிக்கிறான்ற நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்த பிறகு சமுத்திரகுப்தர் தலை சிறந்த போர் தளபதி. வட இந்தியாவில் 9 பேர், தென்னிந்தியாவில் 12 பேர். இந்திய நெப்போலியன் என அழைக்கப்பட்டவர் இந்த சமுத்திரகுப்தர் பார்த்தோம். ஸோ வசுபந்தவி ஆதரிச்சுப்பார். நிறைய நாணய சீர்திருத்தத்தை கொண்டு வந்திருப்பார். அமைப்பு முறைன்றது பார்த்தோம். அடுத்து யாருடைய காலத்தில் புகழ் உச்சத்துல இருந்தது பார்த்தோம்னா நம்ம 2ஆம் சந்திரகுப்தர். தென்னிந்திய அரசோடு நட்புறவு மேற்கொண்டிருப்பாரு. ரோமானிய அரசரோடு என்ன அப்படின்னா வணிகத்தை மேற்கொண்டு இந்தியாவை தாண்டி இந்த குப்தத்து வம்சத்தின் அந்த புகழ் வட நாடுகளுக்கும் சென்று புகழ் உச்சத்திருந்த காலம் 2ஆம் சந்திரகுப்தரின் காலம் பார்த்தோம். ஸோ முதல் வெளிநாணயம் பாகியான் வருகை, பாகியான் வருகை என்றதையும் பார்த்தோம். ஸோ தனது மகள் பிரபாவதி வாகடைகள் அரசருக்கு திருமணம் செய்து கொடுத்திருப்பார் நம்ம பார்த்திருந்தோம். ஸோ அடுத்து குமாரகுப்தர் நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் அப்படின்ன போதும். அடுத்ததா ஸ்கந்தகுப்தர் குறிப்பா அந்த பிதாரி தூண் கல்வெட்டை நிறுவர புஷ்யமித்திரம் மற்றும் இந்த ஹீனர்களின் படையெடுப்பை வெற்றி கொண்ட நினைவாக நிறுவப்பட்ட அந்த தூண் பிதாரி தூண் கல்வெட்டு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ கடைசியா பின்னாடி வந்த ஆட்சியாளர்கள் யார் பார்த்தோம்? குருகுப்தர், 2ஆம் குமாரகுப்தர், அடுத்ததா புத்தகுப்தர், பிறகு கடைசி பேரரசரான பாலாதித்யார், ஃபைனலா யாருங்க விஷ்ணுகுப்தர். இவர் தான் என்னதுங்க அந்த ஒட்டுமொத்தமா அந்த குப்த வம்சம் இவங்களோட முடிவடையதான் நம்ம நாடோடி வாழ்க்கையை வாழ்ந்து இறந்துருந்தா நம்ம சான்றுகள் உண்டு. ஸோ இப்போ நம்ம குப்த வம்சம் அந்த அரச முறையை முடிச்சிட்டோம். அடுத்துதான் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா முக்கியமானது தேர்வு நோக்கில் குப்தர்களோட நிர்வாக முறை கொஸ்டின்ஸ்ல கேட்கக்கூடியது. ஏன்னா இன்னைக்குமே என்னதுங்கன்னா ஒரு நிறைய அந்த நிர்வாகத்தை நம்ம இவங்களை ஃபாலோ பண்றதா நமக்கு சான்றுகள் உண்டு. அப்போ இவங்களோட நிர்வாக முறை என்ன அப்படின்னா இவங்க எந்த மாதிரி ஆட்சி வேணா இங்க முடியாட்சி முறையெல்லாம் அவங்க நிர்வாகம் பண்ணியிருப்பாங்க. அதாவது மன்னராட்சி, அரசன், அதுக்கு அவருடைய மகன், அடுத்து அவருடைய அந்த மகன் அப்படி அந்த மரபு சார்ந்த வழியில தான் அவங்க அந்த ஆட்சியை நடத்தியிருப்பாங்க குப்த அரசு. குறிப்பா இந்த அரசாங்கத்தின் மையப்புள்ளியா யார் இருந்தா அப்படின்னு பார்த்தா அரசர் தான் இருந்திருப்பார் மையப்புள்ளியா. ஸோ பிறகு அவங்களை சுத்தி ஒரு அமைச்சர் குழு பார்த்த நவரத்னங்கள் அவை காணப்பட்டிருக்கும். இந்த அரசரோட இந்த மகன், அரசரின் மகன் இல்லையா, அவர் என்ன அழைக்கப்பட்டார்னா யுவராஜன் என அழைக்கப்பட்டார். அவர் பெரும்பாலும் அந்த பகுதியை அந்த ஆண்களா அவங்க காணப்படுவாங்க. இப்போ அரசரின் மகன் யுவராஜன் என அழைக்கப்பட்டிருந்தனர். ஸோ இவங்க எந்த மாதிரி கோட்பாடு இங்க பின்பற்றி இருப்பாங்க அப்படின்னா
தெய்வீக ஒருமை கோட்பாடு. அதாவது இந்த உலகில் இறைவனுக்கு அடுத்ததாக அரசர் இல்லையா, இறைவனுக்கு மட்டுமே நாங்க அரசன் பதில் சொல்ல கடமைப்பட்டவன். அப்போ இறைவனின் பிரதிநிதி அல்லது கடவுளின் நிழல், இந்த மாதிரி இந்த கோட்பாடுகளை கொண்டுதான் இந்த குப்த அரசர்கள் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. ஸோ இவன் தான் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றமாகவே இருப்பாங்க. ஸோ பூமியில் அரசரே கடவுளின் பிரதிநிதி. இந்த கோட்பாடு, அதாவது தெய்வீக உரிமை கோட்பாடு தான் குப்தர்கள் அந்த முக்கிய கோட்பாடாக இருந்திருக்கும். ஸோ பொதுவாக இவனுடைய எல்லைகள் பார்த்தோம். இங்கே ஹிமாலயா பகுதியிலிருந்து என்னன்னா இங்கே நர்மதை ஆறு பார்த்துருந்தோம். ஸோ அப்புறம் மேற்கு கடற்கரை, கிழக்கு கடற்கரை தான் அவங்களுக்கு எல்லையாக இருந்திருக்கும். ஸோ இவனுடைய அந்த ஆட்சி பகுதி ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அவங்க அரசராக பதவி ஏற்றுக் கொள்ளும் போது அவங்க எந்த மாதிரி இந்த பட்டத்தை அவங்க சூட்டி கொள்றாங்க அப்படின்னா, பரமேஸ்வரா, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பரம பட்டாரகா. நம்ம கூட ஏற்கனவே பார்த்தோம், சமுத்திரவதருங்க பரம பாகவதா அப்படின்ற பட்டத்தை அவர் சூட்டி கொண்டாரு. அடுத்ததா சாம்ராட். பெரும்பாலான அரசர்கள் இங்க நிறைய வம்சத்துல இந்த சக்கரவர்த்தி என்ற பட்டத்தை சூட்டிக்கிறாங்க. அதை தவிர்த்து இந்த சாம்ராட், பரம பட்டாரகா, மகாராஜா அதிராஜாவை பார்த்தோம். முதலாம் சந்திரகுப்தர் இந்த பட்டத்தை சூட்டி கொண்டார். ஸோ இது அவனுடைய நிர்வாக முறையில தொடக்கமா நம்ம பார்க்கணும். அடுத்ததான் நம்ம என்ன இதுல பார்க்க வேண்டிய இருக்கு அப்படின்னா, இவங்க கடவுளுக்கு இனியாக எந்த பட்டத்தை சூட்டி கொள்றாங்க. ஸோ அரசரா பதவி ஏற்கும் போது சூட்டி கொண்ட பட்டங்கள் பார்த்தோம். சாம்ராட், மகாராஜா அதிராஜா, பரம பட்டாரகா, சக்கரவர்த்தி, அந்த மாதிரி பட்டங்கள். ஆனா கடவுளுக்கு இனியாக, ஏன்னா கடவுளுக்கு பதில் சொல்லக்கூடிய இந்த கடமைப்பட்டவர்கள் இவர்கள் மட்டுமே, கடவுளின் பிரதிநிதி இவங்களும் தான் பார்த்தோம். அப்போ அந்த கடவுளுக்கு இனியாக இவங்க சூட்டி கொள்ளக்கூடிய அந்த பட்டம் என்ன அப்படின்னா பரம தெய்வதா. பரம தெய்வதா அப்படின்ற பட்டம் என்ன பொருள்? கடவுளின் பரம பக்தன் அப்படின்ற ஒரு பொருளாக கொள்ளக்கூடிய அந்த பட்டத்தை சொல்றாங்க. அடுத்து பரம பாகவதா, முன்னாடி பார்த்தோம். அதாவது வசுதேவ அந்த கிருஷ்ணனின் இங்க பரம பக்தன் அந்த பொருள் தரக்கூடிய பரம பாகவதா. அடுத்து பரம தெய்வதான்ற பட்டத்தை அவங்க யார் சொல்லிடுறாங்க? கடவுளுக்கு இனியா சூட்டி கொள்ளக்கூடிய பட்டமா அவங்க கருதுறாங்க. ஸோ அப்போ குப்தர் காலத்துல அவங்களுடைய நிர்வாக முறை எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, நம்ம இது மூணா பிரிச்சுக்கலாம். அந்த நிர்வாக பிரிவு எந்த மாதிரி இருந்துச்சு, அதுக்கு என்ன பொருள், அப்போ அந்த பகுதியை யாரு ஆட்சி பண்றா, அந்த ரூலர் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல தேசம், அடுத்தது என்னங்க நமக்கு விஷயா, அடுத்ததா கீழே பிரிவு தான் பூமி, அடுத்து பதக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருள். ஸோ பெரும்பாலும் கடைசியா வருதுங்க கடைநிலை பிரிவான கிராமம். பொதுவாக அந்த நிர்வாக பிரிவின் கடைசி அங்கம் கிராமம். எல்லா சாம்ராஜ்யத்தையும் மேக்ஸிமம் அப்படிதான் இருக்கும். அப்போ முதல்ல தேசம், அப்புறம் இங்க பேரரசு. ஸோ பேரரசு இல்லாத என்னதுங்க அந்த பிரிவு பார்த்தீங்கன்னா அரசர். இங்க யாரு பொருள்னா இங்க நாடு. ஸோ நம்ம இங்க என்ன பார்க்கலாம், அரசர் தலைமை. ஸோ அப்போ தேசம் அல்லது புக்தி, இதுக்கு என்ன சார் பொருள் அப்படின்னு பார்த்தா இதுக்கு மாகாணம் அல்லது ஸ்டேட். நம்ம என்னங்க மாகாணம் அல்லது ஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ இது யார் சார் இது ஆட்சி பண்ண? உபரிக்கா, அதாவது ஆளுநர். நான் கூட இந்த குப்தா ஆசனத்துக்கு பொருள் ஆளுநர்ல பார்த்தோம். அப்போ இவங்க தான் என்னது அப்படின்னா இந்த பகுதியை ரூல் பண்றாங்க. அடுத்து விஷயம் அப்படின்னா குப்தர் காலத்துல மாவட்டம், டிஸ்ட்ரிக்ட். அப்போ அந்த டிஸ்ட்ரிக்ட் யார் ரூல் பண்றோம் அப்படின்னா விஷயபதி அப்படின்றது. அடுத்து பூமி அல்லது பதக்கா அப்படின்னா இங்க ஒரு நகரம் அல்லதுங்க தாலுக், நம்ம பட்டம் என்று சொல்லக்கூடிய தாலுக் இருக்கும். ஸோ இதை யார் சார் ஆட்சி பண்றாங்க அப்படின்னா அங்க அந்த இது ஆயுக்தா அப்படின்ற அங்க இந்த பதவி, அந்த அதிகாரி அங்க இருப்பாரு. ஸோ கடைசியா கிராமம், இதுதான் கடைநிலை பிரிவு நிர்வாகத்துல கடைசி அங்கம் என்றது பார்த்தோம். ஸோ கிராமிகா அல்லது கிராமினி அப்படின்ற இவங்க ஆட்சி பண்றாங்க. ஸோ அப்போ இவங்க நிர்வாகம், இதுக்கு நம்ம கொஸ்டின்ஸ்ல அப்படியே வரிசைப்படுத்த சொல்லி கேட்கலாம். தேசம், அப்படி இங்க விஷயபதி, அடுத்து பூமி பதக்கா, அடுத்து கிராமிகா அல்லது கிராமம் என்ற பிரிவு. ஸோ நம்ம இதை வரிசையாக வச்சுக்கணும். உள்ள கொஸ்டின்ஸ் வேற என்ன கேட்கலாம் அப்படின்னா, தேசம் அல்லது புக்தியை யாரு ஆட்சி பண்றா, அந்த பகுதிக்கு யாரு பொறுப்பு அப்படின்னா உபரிக்கா, அது ஆளுநர் உபரிக்கா. ஸோ விஷயாவுக்கு நம்ம அதுலேயே இருக்கு, நம்ம விஷயபதியா போட முடியும். பூமி அல்லது பதக்கா இதுக்கு என்னன்னா ஆயுக்தகா. ஸோ கிராமம் கிராமினி அல்லது கிராமிகா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்ததான் நம்ம என்ன பார்க்கணும், இதில் கல்வெட்டு குறிப்புகள். அங்கங்கே நிறைய கல்வெட்டு குறிப்புகள்னா அந்த குப்தர் காலத்தை முக்கிய நிகழ்வுகளை இங்கே தேர்வில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸாகவே இருக்கும். ஸோ அதை தொகுத்து ஒரே இடத்துல என்ன அப்படின்னா எந்தெந்த கல்வெட்டுகள் எந்த மாதிரியான தகவலை கொடுக்குன்றதை நம்ம பார்ப்போம். இதில் முதல்ல பார்த்தோன்னா பகார்பூர் செப்பேடு. யார் இது வெயிட்டான்னு பார்த்தோம், இந்த பகார்பூர் செப்பேடு. மற்றும் என்னன்னா தாமோதர், ரெண்டுமே பார்த்தீங்கன்னா புத்தகுப்தரோட அந்த கல்வெட்டுன்றதை பார்த்தோம். அப்ப இந்த கல்வெட்டு என்ன சொல்லுது, அந்த பகாபூர் செப்பேடுனா அது அரசர் தான் நிலத்தின் ஒரே உடைமையாளர், இந்த பூமியில் எல்லா நிலத்துக்கும் அரசர் மட்டும்தான் சொந்தக்காரர் அப்படின்றது யார் சொல்றோம் அப்படின்னா அந்த கிங் இஸ் தி சோல் ஓனர் ஆஃப் தி ஆல் த லேண்ட் இன் த எர்த். ஸோ இந்த கல்வெட்டு குறிப்பு யார் சொல்றதா, பகாபூர் செப்பேடு தான் சொல்லுது இந்த கூற்றை. அடுத்த தாமோதர் செப்பேடு, இதுவும் அவரை தான் பார்த்தோம். அப்போ அஷ்டகுல அதிகாரணா என்ற என்னன்னா அந்த உறுப்பினர் குழுவை பத்தி சொல்லுது.
அப்போ இதுல எத்தனை உறுப்பினர்கள் இருப்பானா 8 உறுப்பினர்கள். இது ரொம்ப ஈஸி தான். ஏன்னா இந்த அஷ்டதி கஜம், அஷ்டபிரதான் அப்ப இந்த அஷ்டம் என்ற சொல்லுக்கு என்ன எத்தனை இங்க 8 என்ற பொருள். அப்போ எத்தனை உறுப்பினர்கள்? 8 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அப்ப இந்த அஷ்டபல அதிகாரனா உள்ள அந்த 8 உறுப்பினருக்கு யார் தலைவர் அப்படின்னு பார்த்தா மகாதாரா. இவர் தான் தலைவராக இருப்பார். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். யார் இந்த மகாதாரா அப்படின்னு பார்த்தோன்னா அதுதான் கிராமத்துல இருக்கிற ஒரு முக்கிய வயதான பெரியவர், அது கிராம தலைவர் அப்படின்னு அவருக்கு அந்த பொருள். கடைசி நிலை கிராமன்றதை பார்த்தோம். அப்ப அந்த கிராம சபைக்கெல்லாம் தலைவர் யாருங்க? அந்த கிராம பெரியவன மகாதாரா. எந்த குழுவுக்கு தலைவர்? அஷ்டகுல அதிகாரம் என்ற அந்த 8 உறுப்பினர்களை கொண்டு அந்த குழுவுக்கு தலைவர் யாருன்னா இந்த மகாதாராட்ட தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த சொல்ற கல்வெட்டு அந்த செப்பேடு தாமோதர் செப்பேடு, புத்தகுப்தர் வெளியிடப்பட்ட தாமோதர் செப்பேடு நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்ததா சாஞ்சி கல்வெட்டு. யார் வெளியிட்டான்னு பார்த்தோம்? சாஞ்சி கல்வெட்டு அப்படின்னா நமக்கு யாருங்க? இரண்டாம் சந்திரகுப்தர் வெளியிடப்பட்ட அந்த சாஞ்சி கல்வெட்டு, மதுரா கல்வெட்டு, உதயகிரி, மெக்ரா இருமுத்தும், கத்துவா பாறை கல்வெட்டு நம்ம பார்த்துருந்தோம். அப்போ இது என்ன சொல்லுது? சாஞ்சி கல்வெட்டுனா ஒரு வணிக குழுவை பத்தி சொல்லுது. எந்த வணிக குழு அப்படின்னா பஞ்சமண்டலி இல்லையா? ஸோ இது நம்ம ஈஸியா பண்ண முடியும். பஞ்சமண்டலியில் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னா பஞ்சுன்னு இங்க பஞ்சதந்திரம் இல்லையா? பஞ்சசீல அப்போ 5 உறுப்பினர்களை கொண்ட என்ன குழு? ஒரு கமர்ஷியல் இல்லைங்க பஞ்சமண்டியில் ஒரு கோஆபரேட் பாடியை பத்தி சொல்ற அந்த இது இங்க சாஞ்சி கல்வெட்டு. இதையுமே நம்ம யாருமே வச்சுக்க முடியும் இல்லையா? சாஞ்சி பஞ்சுன்னு ரைமிங்கா இருக்கும். அப்ப பஞ்சமண்டிலாம் சாஞ்சி. அஷ்டகுல தாமோதர் கல்வெட்டு, அரசதான் நிலத்தின் உரிமையாளர் பகாபூர் செப்பேடு. ஸோ நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். ஒரு சின்ன வார்த்தையை வச்சு நம்ம மொத்தத்தையும் படிக்கணும் அவசியம் இல்லை. அடுத்ததா ஜனாகத் கல்வெட்டு. ஸோ ஜனாகத் கல்வெட்டு யாருன்னு பார்த்தோம் நம்ம? ஸ்கந்தகுப்தா ஜனாகத் கல்வெட்டு, பிதாரி தூண் கல்வெட்டு, இந்தூர் தூண் கல்வெட்டுன்றதுங்க. இந்த 3 கல்வெட்டும் யாரு? ஸ்கந்தகுப்தா அப்படின்றத பார்த்தோம். அப்ப இந்த ஜனாகத் கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படின்னா அந்த குப்தர் காலத்தில் வழங்கப்பட்ட தண்டனை பற்றி சொல்லுது. அதாவது குப்தர் காலத்துல எந்த மாதிரியான அந்த தண்டனைகள்லாம் வழங்கப்பட்டுச்சு. குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா நெருப்பால தண்டனை வழங்கப்பட்டுச்சு. நீர் அதுங்க நஞ்சு இல்லையா? அதை தப்பு பண்ணிருந்துங்க ஒரு பானைக்குள்ள அந்த கை விடுவாங்க. இந்த பாம்பு கடிக்கல அப்படின்னா நீ தப்பு பண்ணல நிரவதாரி, பாம்பு கடிச்சதுன்னா நீ தப்பு பண்ணிருக்க. இந்த மாதிரி தண்டனைகள் இங்க குப்தர் காலத்தில் கொடுக்கப்படுது. ஸோ இந்த மாதிரி நெருப்பு, நீர், நஞ்சு இந்த மாதிரியான அந்த தண்டனைகள் கொடுக்கப்பட்டதை பற்றி நமக்கு சொல்லக்கூடிய அந்த சான்று என்ன அப்படின்னா ஜுனாகத் கல்வெட்டு. அப்ப இந்த 4 கல்வெட்டு என்னதுங்க ஒரே இடத்துல இல்ல பகாபூர்லாம் ஆல்ரெடி கேஸ்ட் கொஸ்டின்ஸ் டிஎன்பிசில. ஸோ இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ 4 கல்வெட்டுகள். அடுத்தது அந்த குப்தர் காலத்துல அந்த அமைச்சர் குழு நவரத்தின தாண்டி நிறைய அந்த பதவிகள் காணப்படும். நிறைய அமைச்சர்கள் குறிப்பா பாத்தீங்கன்னா நமக்கு இந்த அரசருக்கு ஆலோசனை கூடுற ஒரு அமைப்பு இருக்கும். அந்த மந்திர பரிஷி என்ற குழு. அப்ப என்னென்ன குழுக்கள்லாம் என்னென்ன அதிகாரிலாம் இருந்தாங்க மொத்தமா தொகுத்து ஒரே இடத்துல என்னன்னா நம்ம பார்க்க போறோம். ஸோ அப்போ பார்ப்போம் குப்தர் கால அமைச்சர் குழு ஷார்ட்டா த மினிஸ்டர் ஆஃப் த குப்தாஸ் பீரியட் இல்ல மந்திர பரிஷத். இந்த மந்திர பரிஷத் என்ன அப்படின்னா அரசருக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்துல உதவக்கூடிய ஒரு அந்த குழுக்கு பேர் தான் ஒரு கேபினெட் மாதிரி. பிரதமருக்கு அப்படிங்கிற ஒரு கேபினெட் குழு இருக்கும், மந்திரி சபை. அந்த மாதிரி அந்த நிர்வாகத்துல அமைச்சருக்கு தேவைப்படும் போதெல்லாம் அந்த ஆலோசனை கொடுத்து அந்த நிர்வாகத்தை செம்மைப்படுத்தக்கூடிய அந்த பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய அந்த குழு தான் மந்திரி பரிஷத் என்ற ஒரு அமைச்சர் குழு. இதை தவிர என்ன இருக்குன்னா மகா சந்தி விக்ரகா அமைதி மற்றும் போருக்கான அமைச்சரா இருப்பாரு. நான் ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னா போர், அப்போ போர்ன்றது சொல்லிட்டுலாம் வராது, எப்பனா வரலாம். அப்ப போர் எப்போ வந்தாலும் நம்ம சந்திக்க தயாரா இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். போர் இப்போ வந்தாலும் சந்திக்க தயாரா இருக்கணும். ஸோ அப்போ அடுத்தது மகா தண்டநாயகா சொன்னதுங்க ராணுவ அதிகாரிகள் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். மந்திர பரிஷத்னா அட்வைஸ் டு கிங். அடுத்து போருக்கான மகாசன் இருக்கா தண்டநாயகங்க ராணுவ அதிகாரிகள் ஸோ ராணுவ அந்த தண்டனை கொடுக்குறவங்க கொஞ்சம் வித்தியாசமான தண்டனைகள் கொடுப்பாங்க ராணுவ அதிகாரிகள் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அப்போ இதை தவிர வேற என்ன இருக்கு? இன்னொன்னு மகா அஸ்வபதி. மகா அஸ்வபதினா குதிரைப்படை நமக்கு தெரியும். அஸ்வம் என்ற சொல்லுக்கு குதிரை என்று பொருள் அப்படின்னு பார்த்தோம். அப்போ குதிரைப்படை தலைவருக்கு பொருள் மகா அஸ்வபதி என்ற தலைவர் இருப்பாரு. அடுத்து மகா பிரதிகாரம், பெரிய பிரகாரம் இருக்கும் அரண்மனையில. ஸோ அப்போ அரண்மனைனா பிரகாரம், பெரிய பிரகாரம். ஸோ பிரதிகாரா அப்படின்னா அரண்மனை தலைமை காவலருக்கு பேர் அது. அடுத்து தண்டபாஷிகா. இப்போ பார்த்த ராணுவத்துல வித்தியாசம் தண்டனை கொடுப்பாங்க. அப்ப காவல் போலீஸ் அவங்க தப்பு பண்ணா சின்ன சின்ன தண்டனை கொடுத்து திருத்துவாங்க. ஸோ ரொம்ப பெரிய தப்புனா நமக்கு நீதிமன்றத்துல இதுன்னு பார்ப்போம். அப்போ தண்டபாஷிகா
காவல் நிலையம், அதாவது அந்த மக்களுக்கு புரியுற மாதிரி இங்க குறிப்பா அந்த மாணவர் மாதிரி தப்பு பண்ணுவாங்க. ஸோ அந்த பாஷையில அவங்க தண்டனை கொடுப்பாங்கன்றது நம்ம ஜஸ்ட் ஒரு இன்சுக்காக எடுத்துக்கலாம் நம்ம. அடுத்து தூதகா, இது நமக்கு தெரியும், ஸ்பை, ஒற்றர் துறை என்னதுங்க, அவர் தான் ஒற்றர் துறைக்கு தூதகா என்ற ஒரு துறை இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாலா திக்ருதா, இது எந்த படை தளபதினா காலாட் படை, இன்ஃபன்ட்ரி இதுக்கு பேர். நான் கூட ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி அப்படின்னா இந்த சும்மா இந்த 2 வார்த்தை, இங்க பாலா இங்க காலா. ஸோ ஜஸ்ட் ஒரு டக்கு நம்ம யோசிச்சு அந்த ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து அக்ஷ பதலா திக்ருதா, அக்ஷ பதல திக்ருதா. ஸோ இந்த முக்கியமான இந்த வார்த்தை நம்ம பெருசா இருக்கும். ஸோ பிரிச்சு படிச்சா ஈஸியா இருக்கும். அக்ஷ பதலா திக்ருதா இப்படி படிச்சா ஈஸியா இருக்கும். யார் அப்படின்னா அரசு ஆவணங்களை பராமரிக்கிற அதிகாரி, எங்க த ஆபீஸ் ஆஃப் தி ராயல் ரெக்கார்ட்ஸ். அப்போ நமக்கு இப்போ அரசு ஆவணங்கள் இருக்கும், நீங்க இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இங்க அவங்க எப்படி ஒரு அதிகாரி இருப்பாரு. அப்போ அந்த பத்திரத்துக்கு அவர் தான் வந்து இங்க பாதுகாவலராக இருப்பாரு. அப்ப கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னது அப்படின்னா மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ஆபீசருக்கு தான் பேர் அப்படின்னா அக்ஷய பதலா திக்ருதா, அரசு ஆவணங்களை பராமரிக்கக்கூடிய முக்கிய அதிகாரி, முக்கியமான பொறுப்பு இந்த அக்ஷய பதலா திக்ருதா. அடுத்ததா பாத்தீங்கன்னா ரண்ய வஸ்தி, ஒரு வார்த்தை இருக்கும், இது வந்து என்னன்னா ஒரு போஸ்ட் கிடையாது, இங்க ஒரு வார்த்தை ரண்ய வஸ்தி. அது குப்தர் காலத்தில் இந்த ரண்ய வஸ்தி என்பதன் பொருள் அப்படி என்னன்னு கேட்டா கட்டாய உழைப்பு, போஸ்ட் லேபர் அப்படின்றத பொருள், ரண்ய வஸ்தின்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்த முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த பதவி, எல்லா பதவியோட முக்கியமான உயர்ந்தபட்ச ஒரு பதவி குப்தர் காலத்துலன்னா அது வந்து இந்த குமாராதித்யா என்ற பதவி தான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த மகா தண்ட தாயக ஒரு பதவி இருக்கும். இதுக்கு அடுத்த நிலை தான் மகா சந்தி விக்கிரகா, மகா சந்தி விக்கிரகா. இந்த மகா சந்திர விக்கிரக அடுத்த நிலை தான் என்ன அப்படின்னா குமாராதித்யா. நான் பார்த்தோம் மகா தண்ட நாயகன் அப்படின்னா அந்த இராணுவ தாண்ட அந்த படைத்தளபதியா இருப்பான்றதை பார்த்தோம், இராணுவ படைத்தளபதி. மெகா சந்தி விக்கிரகன்றதை பார்த்தோம் அமைதி மற்றும் போருக்கான அந்த போர் மேற்கு அந்த ஆலோசனை கொடுக்குற அந்த ஆரம்பிச்சுட்டு இருப்போம் பார்த்தோம். குமாராதித்யன்றதுங்க இதுக்கு மேல அடுத்த போஸ்ட் தான் குமாராதித்யா. அப்போ இந்த 3 பதவியிலுமே வகித்த என்னங்க ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை தான் பார்த்தோம்னா நமக்கு ஹரிசேனர். தொடக்கத்துல பார்த்தோம் ராணுவத்துல அந்த சமுத்திரகுப்தரோட நம்ம தென்னிந்தியாவில 12 பேர், வட இந்தியாவில 9 பேர். அந்த போருக்கெல்லாம் யார் தலைமை தான் இருப்பா, ஹரிசேனர். பின்னாடி வந்துங்க அவர் ப்ரமோஷன் கொடுத்துங்க ஒரு அந்த போருக்கான அந்த திட்டங்களை வகுக்கக்கூடியதுங்க ஒரு முக்கிய பொறுப்புல அவர் வந்திருப்பாரு. பின்னாடி என்ன அப்படின்னா அதுங்க குமாராதித்யன்ற அந்த பதவிக்கு விட்டிருப்பாரு. ஸோ அப்போ அமத்தியாக்கள் முக்கியமான பதவி, அதாவது குறிப்பா அரச குல இளவரசருக்கு ஒரு இணையான பதவி எந்த பதவி அப்படின்னா அது என்னங்க இந்த குமாராதித்யா. ஈக்குவலன் டு ஸ்டேட்டஸ் தான் பிரின்ஸ் ராயல் பிளட், அதாவது இந்த யுவராஜா அரசரின் மகன் நம்ம என்ன சொல்லுவோம் யுவராஜா. அந்த யுவராஜாவுக்கு இணையான அந்த பதவி தான் இந்த அமராதித்யா. இந்த பதவியில குமாராதித்யா இந்த பதவியில யார் வகிச்சிருப்பா, ஆனா 3 பதவியிலுமே பார்த்தீங்கன்னா ஹரிசேனர் அப்படின்னு நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க விஷயம். அடுத்ததா நம்ம இப்ப வந்து அந்த முத்ரா ராட்சசம் என்ற ஒரு புத்தகம், இது என்ன சொல்லுங்க இந்த குப்தர் காலத்திலே குற்றவாளிகள் வந்து ஊர்வலமாக கொண்டு சென்று தண்டிக்கப்பட்டனர் என்ற தகவலை இந்த முத்ரா ராட்சசம் அந்த புத்தகம் நமக்கு இருக்கும். ஸோ முக்கியமான புத்தகம். அடுத்தது அந்த குப்தர காலத்துல இந்த சமுதாய வாழ்க்கை எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா அவங்க குறிப்பா தந்தை வழி சமூகத்தை பின்பற்றி இருப்பாங்க. அதாவது அவர் மன்னராட்சி, அது முடியாட்சி முறையை பார்த்தோம். ஸ்ரீகுப்தர், அடுத்து கடோத்கச்சர் மகன், அடுத்ததா முதலாம் சந்திரகுப்தர். ஸோ அடுத்தடுத்த வாரிசுகள் இங்க ஆட்சி வந்திருப்பாங்க. ஸோ பெரும்பாலும் அங்க இருந்த மக்களும் அங்க தந்தை சமூகமா தான் அங்க இருந்திருப்பாங்க. குடும்பம் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டு குடும்ப முறை தான் இங்க தந்தையோட அங்க அதிக பவர் அவங்க கிட்ட இருந்திருக்கும். ஸோ அப்போ கூட்டு குடும்ப முறையும் காணப்பட்டுச்சு. ஆனா முக்கியமானது பார்த்தோம் பெண்களின் நிலை என்ன அப்படின்னா இங்க பின்னோக்கி இருந்துச்சு. இங்க நம்மளோட இந்தியாவின் பொற்காலம் அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பா விவசாயிகள் துன்பப்பட்டாங்க. பெண்களுக்கு பெரிய அளவில் இங்க முன்னேற்றம் காணப்படாத ஒரு காலமா தான் இந்த குப்தர்களின் காலம் இருந்துச்சு. அவ பெண்கள் நிலை பின்னோக்கி காணப்பட்டது. குறிப்பா அந்த சதி என்ற உடன்பட்ட ஏற்பழக்கம் இருந்துச்சு. அடுத்து அந்த பாலிகாமி சிஸ்டம்ஸ், பலதார மனம் காணப்பட்டுச்சு. அடுத்து இங்க சட்டங்கள் எதன் அடிப்படையில் இருந்துச்சு அப்படின்னா இந்த மனு தர்மத்தின் அடிப்படையில இந்த சட்டங்கள் காணப்பட்டுச்சு. அடுத்தது சமூகத்தில் குறிப்பா இந்த ஸ்லேவரி சிஸ்டம், அடிமை முறைகள் இந்த குப்தர் காலத்துல அதிகமா காணப்பட்டுச்சு. இதுவும் பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னா இந்த வட இந்தியாவில இன்னும் அதிகமா இருக்கும். இந்த பகுதியில அவங்க ஆட்சி பண்ணுங்க இந்த குஷனால பகுதி இந்த பகுதியில் அதிகமாக காணப்பட்டுச்சு. அடிமை முறை மட்டும் இல்லை, இங்க வர்ணாசிர முறை அந்த முறை இங்க ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அப்போ என்ன பார்க்கணும், முத்ரா ராட்சசம் குற்றவாளிகளை ஊர்வலமாக கொண்டு சென்று தண்டிக்கப்பட்டனர் அந்த செய்தி. அவங்க சமுதாய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் தந்தை வழி சமூகம் இருந்துச்சு, கூட்டு குடும்ப முறை இருந்துச்சு. குறிப்பா பெண்களோட நிலைமை பின்னோக்கி தான் காணப்பட்டுச்சு.
அவங்களுக்கு பலதார மனம், குழந்தை திருமணம், உடன்கட்டை ஏறும் சார்ந்து இந்த பழக்கம் வந்துச்சு. பொதுவாகவே என்ன அப்படின்னா அந்த அடிமை முறை அதிகமாகவே இங்கே என்னதுங்க காணப்பட்டுச்சு. அந்த தண்டனைகள், அந்த சட்டங்கள் வந்து மனு தர்மத்தின் அடிப்படையில் தான் இயற்றப்பட்டுச்சுன்ற செய்தியை நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்ததா வர்ணாசிரம முறை. ஸோ இந்த வர்ணாசிரம முறை வந்து குப்தர்களை தான் தோற்றுவிக்கப்படலை. என்னங்க நமக்கு வந்து ஆல்ரெடி நம்ம இந்த சிந்துவெளி நாகரிகத்தை படிச்சிருப்போம். சிந்துவெளி நாகரிகம் இங்க நம்ம பார்த்தோட வீழ்ச்சிக்கு முக்கியமான காரணம் வந்து ஆரியரோட அந்த வீழ்ச்சி தான். அந்த ஆரியர்கள் முதல்ல குடியேற பகுதி என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து நமக்கு பஞ்சாப் பகுதின்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து அவங்க இங்க இருக்கக்கூடிய அவங்க கங்கை சாமலை நோக்கி குடிபெயர்ந்தனர் அப்படின்னு நம்ம பின்னாடி வந்திருப்பாங்க. அப்போ அவங்க முதல்ல இங்க அப்படின்னா இந்த பகுதியில் தோன்றாங்க. அப்ப இந்த பகுதி தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நமக்கு ரிக்வேதம். இந்த பகுதி நம்ம என்ன சொல்லுவோம்? ரிக்வேதம் தோன்றிய காலம் அல்லது நாங்க முன்வேத காலம் அப்படின்னு சொல்லுவோம். பின்னாடி இங்க வந்திருப்பாங்க இல்லையா, இதுதான் என்ன காலம் அப்படின்னா நீங்க பின்வேத காலம். பின்வேத காலம். அப்போ தொடக்கத்துல பெரும்பாலும் நீங்க மக்கள் அங்க இந்த வர்ணாசிரமம் தோன்றப்படனாலும் அப்போ வேத காலத்திலேயே என்னங்க இந்த வர்ணாசிரம முறை வந்து அதிக அளவு காணப்பட்டுச்சு. குறிப்பா இதை மூணா நம்ம பிரிச்சுக்கலாம், 4 கேட்டகரியா. ஸோ பாருங்க, பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர், இந்த மாதிரி ஒரு 4 கேட்டகரி அவங்க வேத காலத்திலே காணப்பட்டுச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல பாத்தீங்கன்னா இந்த பிராமணர் யார் அப்படின்னா இந்த வேதங்களை கற்றுத்தருப்பவர். வேதங்களை கற்றுத்தரு, அதாவது இங்க இன்னைக்கு கூட ஐயர்கள் நம்ம சொல்லணும் இல்லையா, அவதான் அவங்க பிராமணர்கள். அது 2வது நிலையில யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கீழே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சத்திரியர் அந்தஸ்து கொண்ட அந்த அரசு பதவி இருக்கும். ஸோ அடுத்தது அவங்க யாருங்க அப்படின்னா போர் தொழிலை செய்யக்கூடிய அந்த அரசு என்னங்க, அவங்க தான் அரசர்கள், சத்திரியர் சொல்லுவோம்.